Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. Welcome back to my channel and welcome back to yet another vlog for this week. என்னோட சேனலை இது வரைக்கும் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் பெரிய நன்றிகள். Thank you so much for doing this to me. And இன்னைக்கு இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான vlog தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். And hope you all had a wonderful weekend as well. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ விளாக்குள்ளே போகலாமா? ஸோ என்னுடைய விளாக் பற்றின மெசேஜஸில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி ரெசிபிஸ் கேட்பாங்க. அனுக்கு வந்து நீங்கள் வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வைப்பீங்களா, இல்லை தோசை இட்லி தானா அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் கோல்ஸ்லா பர்கர் டோஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து கேரட், கேபேஜ் அண்ட் ஆனியன் இது மூணுமே எடுத்திருக்கேன். கேரட்டும் கேபேஜும் ஷ்ரெட் பண்ணிக்கோங்க, அதாவது சீவிக்கோங்க. ஸோ இந்த சிப்போட்லே சாஸ் வந்து இங்கே அனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாஸ். இது சாஸ் அப்படிங்கிறத விட ஒரு டிப் மாதிரி இருக்கும். இந்த பிராண்டில் தான் இங்கே வந்து ப்ரைஸ் மார்ட்டில் சிப்போட்லே சாஸ் எடுப்போம். ஸோ அவளுக்கு நிறைய பிடிக்கும். இந்த மாதிரி கோல்ஸ்லா பன்னில் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சா ஷீ லவ்ஸ் ஸோ மச். ஸோ நான் அதனால் யூஸ்வலாக வாரத்தில் 1 or 2 times வந்து இந்த மாதிரியான ஒரு சாண்ட்விச் வெரைட்டிஸ் அவளுக்கு வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயனீஸ் வித் லிமான் அப்படிங்கிறது இங்கே வந்து லெமன், எலுமிச்சம்பழம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக லெமனோ எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதனால் நான் அந்த ஃப்ளேவர்டு மயோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம ஊரில் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அனுக்கு, அதனால நான் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டொமேட்டோ சாஸ், கெச்சப், இல்லைனா உங்கள் கிட்டக்க சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் ஸ்பைஸ் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கர்ன்ஸ் அப்படிங்கிற கெட்சப் தான் மோஸ்ட்லி இங்கே எடுப்பேன். இல்லை கர்க்லேண்ட் அப்படிங்கிறது காஸ்கோ அந்த ப்ரைஸ் மார்ட்டில் இருந்தும் சில சமயம் நான் வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இது ஒரு மைல்டான ஒரு ஸ்பைஸ்க்கு தான். கண்டிப்பாக நான் பெப்பர் பவுடர் சேர்ப்பேங்க, வீட்டில் அரைச்ச மிளகு தூளுது. ஏன்னா இதெல்லாம் என்னென்ன சாஸ் நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபுட்டு மாதிரி இருக்காது. அதனால நான் மிளகு ஜீரகம் டைஜஷனுக்காக கண்டிப்பாக சேர்த்துருவேன். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட். இதில் வந்து நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அனு வந்து மோஸ்ட்லி இந்த கேரட், கேபேஜ் அண்ட் ஆனியன் காம்பினேஷன் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் நான் பண்ணுவேன், உங்களுக்கு செய்யும் போது ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மயோ தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதாவது இந்த பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த தயிரில் மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ரைத்தா டெக்ஸ்டர் இருக்குல்ல, டைட்டான அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பன்னு தான் எடுத்திருக்கோம். இங்கே நார்மலாக கிடைக்கிற பர்கர் பன். நீங்கள் ரெகுலர் பிரெட் ஸ்லைசஸ்லேயும் ஹோல் வீட் பிரெட் எதில் வேணுமோ இதை ட்ரை பண்ணலாம். பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில்லிங்கும் வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் பசிக்காமல் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ நான் வந்து பட்டரில் வந்து இங்கே இந்த பர்கர் பன்னை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதை வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே போய் ஸ்நாக் டைமில் சாப்பிடுவா இல்லையா, அதுக்குள்ளே ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாகவே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபில்லிங் மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த ஃபில்லிங் வைக்கலாம். இதில் குக்கும்பர் ஆட் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம். பட் ப்ராப்பர் கோல்ஸ்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேபேஜ் அண்ட் கேரட்ஸ் தான் இருக்கும். கேரட்டை விட கேபேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பன்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு, இந்த பன்னில் வேணால் நீங்கள் திருப்பி சாஸ் இதெல்லாம் தடவிக்கலாம். பட் நான் தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த சலாட்லேயே மிக்ஸ் பண்ணதுனால நான் அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்லிங் பண்ணி அவளுக்கு 2 பர்கர் பன்னு வச்சுருவேங்க. ஏன்னா அவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து. எனக்கு இங்கே வீட்டில் வந்து நாங்கள் இன்னொன்றில் ரெடி பண்ணி வச்சு ஹாஃப் எடுத்துப்போம். சம்டைம்ஸ் நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன், இட் டிபெண்ட்ஸ். ஸோ அண்ட் யூஸ்வலாக வந்து நான் அவளுக்கு பாக்ஸில் ஸ்நாக் ஒரு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வைக்க மாட்டேன். ஏன்னா அவள் நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவா. அதனால் அவளுக்கு ரொம்ப டைமும் இருக்காது, ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபாயிலில் ரேப் பண்ணி தான் அவளுக்கு வந்து ஸ்நாக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் வைப்பேன். அண்ட் டெஃபினட்டாக இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு ஃப்ரூட்ஸோ நட்ஸோ அப்படி இல்லைன்னா டேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டிஃபால்ட்டாகவும் நான் வச்சுருவேன் அவளுக்கு. ஏன்னா மார்னிங்கில் வந்து அவள் பெருசாக ரொம்ப சாப்பிட்டுட்டு போக மாட்டாள். அவளுக்கு கிடைக்கிற அந்த 9:15, 9:30 ஃபர்ஸ்ட் பிரேக்கில் தான் அவள் நல்லாவே சாப்பிடுவாள். ஸோ அதனால் மஸ்க் மெலன் கட் பண்ணது இருந்தது, அந்த மஸ்க் மெலன் வச்சுட்டேன். கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங்கில் 3 or 4 பாதாம் கொடுத்துருவேங்க. பாதாம் வித் கிளாஸ் ஆஃப் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துப்பா. ஸோ இங்கே மஸ்க் மெலனும் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக பனானாவும் வைப்பேன். சில சமயம் பனானா வந்து அவள் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அப்போ நான் வேறு ஏதாவது டேட்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட் வச்சுருவேன். சப்போஸ் சாப்பிடல அப்படின்னா அவளுக்கு வந்து நான் இந்த மாதிரி பனானா வச்சுருவேன்.
ஸோ மோஸ்ட்லி வந்து வாரத்தில் 2 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வந்து உங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து பசங்களுடைய சாய்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சூப்பரான ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிருக்கேன். நான் நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? பட் இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரெட்டுங்க. வால்மார்ட் இருக்குல்ல, வால்மார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட். இது பேர் வந்து லா பெர்லா தி ஃபெரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய ப்ராவின்ஸ் ஹெரேதியாலேயே தான் இருக்குது. பட் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க மோஸ்ட்லி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் வந்து மட்டும்தான் இருக்கும் நிறைய நேரம். தட் இஸ் 10 AM to 7 PM. சாட்டர்டே ஹாஃப் டே தான் இருக்கும். காத்தால 7 or 6லேருந்து ஆரம்பித்து மத்தியானம் 1 PM க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி வாங்குறது, ஃப்ரைடே ஈவினிங்ஸில் வருது ரொம்ப பிடிக்கும். ஒரு ரீசன், அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ் ஸ்கூல் எதுவும் கிடையாது. செகண்ட் ரீசன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம பார்க்கலாம், வெயில் இருக்காது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஃபெரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ரொம்ப பெருசு. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான மார்க்கெட் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான காய்கறிகள், கட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஜூஸ் இருக்கும், காஃபி இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணது இருந்ததா, அப்புறம் கேரட்டும் பிளான்டெயின் கட் பண்ணது இருக்கும், கார்ன் இருக்கும், கேபேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் சைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு கேபேஜ் ரொம்ப பிடிக்கும் காய் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் கேபேஜ் வந்து எடுக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் இந்த லெட்யூஸ் அண்டு இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு போடுற அந்த ஐஸ்பர்க் லெட்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 2 சேர்த்து எடுத்தாலே வந்து $3 அந்த மாதிரி தான். ரொம்ப ப்ரைஸ் வந்து தட் இஸ் மார்க்கெட்டில், தட் இஸ் வால்மார்ட் அந்த மாதிரி பெரிய கடைகளில் வாங்குறதுக்கு இது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். எனக்கு இந்த ப்ளூபெரியா பிளாக்பெரியான்னு தெரியல, பயங்கரமாக என் கண்ணை இழுத்துகிட்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிட்டேன். ஸ்ட்ராபெரி சூப்பராக இருந்தது. அந்த கிரேப்ஸ்லாம் பாருங்கள், செம்ம சப்பி குண்டு கிரேப்ஸ் சூப்பராக இருந்தது. 4 கிரேப்ஸ் சாப்பிட்டாலே வந்து வயிறு ஒரு டம்ளர் தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் ஆனஸ்ட்லி. அப்புறம் கியூக்கும்பர் அண்ட் இந்த ஃப்ரூட் வந்து எனக்கு பேர் தெரியலங்க, நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு டபுள் ஐடியாவாக இருந்தது. இது யூஸ்வலாக அனுவோட ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அதில் ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊர் சப்ஜா சீடு இருக்கும்ல ஃபலூடாவில், அந்த மாதிரியே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே உடைச்சோம் அப்படின்னா. ஸோ இது அப்படியே சாப்பிட்றத விட அது ஜூஸ்க்கு மேலே அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் அது எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ், அப்புறம் காலிஃப்ளவர், பேபி ஆரஞ்சு. எனக்கு பேபி ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். டெய்லி காலத்தால் ஒரு பேபி ஆரஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க சொன்னால் கூட எடுத்துப்பேன். அப்புறம் அந்த டார்க் ப்ளம்ஸ் வந்து ஒரு கலர் இருக்கும்ல, அது இது பயங்கரமான டார்க்கான ஒரு ப்ளம்ஸு. அங்கே நிறைய பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டம் இருக்குங்க. பிகாஸ் இது ஹார்ட்லி ஒன்லி 1 day a week உங்களுக்கு நிறைய நேரம் ஓப்பனில் இருக்கு இல்லையா, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த பைனாப்பிள் பாருங்களேன், அழகாக வந்து கட் பண்ணி அந்த முள்ளெல்லாம் இது பண்ணி நம்ம கேட்டால் ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்லலாம் எதுவுமே வந்து சின்னதாக கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இங்கே ரேம்ப் இருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ரேம்ப் இருக்கும். ஒரு செக்ஷன் நம்ம போய் வாங்குற இடத்துலையும் வந்து கனெக்டிங் ரேம்ப் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி. வீல் சேர் இருக்குது அப்படி சொன்னாக்கா ரொம்ப ஈஸி. 1 or 2 வீல் சேர்ஸ் கூட இங்கே இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா, நம்ம கிட்டக்க இல்லைன்னா வீல் சேரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரூஃப் ஏதாவது சப்மிட் பண்ணிவிட்டு we have to collect it அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பிராண்டட் டிஷர்ட்ஸ், அப்புறம் இந்த நிறைய பீச் வேர், கொஞ்சம் ஆக்சசரிஸ் அதெல்லாமும் கலந்துருக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் மாத்திரம் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட்டு. சுற்றி பார்க்கவே நல்லா. இப்போ நான் ஃபுல்லாக அந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் நான் என்னென்ன பார்த்தேன், எது எடுத்தேன் அப்படிங்கிறத மாத்திரம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரேஸ்லெட் அண்டு இந்த செக்ஷன் எல்லாம் $2 தாங்க. $2க்கு ஸ்க்ரன்ச்சீஸு, தோடு, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த உலனில் பண்ண விஷயங்கள், இந்த கேப்பு, பேகு, ட்ரெஸ்ஸு, மெயினாக வந்து இந்த ஸ்விம் சூட்லேயே வந்து ரொம்ப சாஃப்டான கொஞ்சம் ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அவங்க ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதெல்லாம் நான் கையால் பண்ணேன், பின்னினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைஸுங்க, நல்லா இருந்தது. எல்லாமே ஒரே ப்ரைஸ் இல்லை. ஸோ ஒரு $5லேருந்து ஆரம்பித்து ஒரு $10-20 வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த செக்ஷனுக்கு போகலான்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ கனெக்டிங் ரேம்ப் தேர்.
ஸோ நம்மளாவே செல்ஃப் ப்ரொபல் பண்ணாலும் சரி, யாராவது பண்ணாலும் சரி, இட் இஸ் குவைட் ஈஸி பிகாஸ் யூ ஹேவ் ரேம்ப்ஸ் எவ்ரிவேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளிப் எடுத்தால் அது இல்லாமல் $2 தாங்க. நாங்கள் எடுத்து எல்லாமே அவ்வளோதான், கம்மியாக தான் எடுத்தோம். அப்புறம் இந்த வந்து பிக்கிள்டு கர்கின்ஸ் அண்ட் பிக்கிள்டு வெஜிடபிள். இங்கே பிக்கிள்லாம் என்ன தெரியுமா, நம்ம ஊர் இவங்க காரப்பொடியெலாம் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் இந்த வினிகரை போட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணி இது மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது $2. இவங்க அந்த கடையை விட இவங்க நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. டெடிவேர் வேறு என்னை வான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் நான் ஐ க்ளோஸ்ட் மை ஐஸ் அண்ட் சேயிங் நான் வாங்க மாட்டேன்னு. ஸோ ஒரே ஒரு பிரேஸ்லெட் மாத்திரம் ஒரு $2க்கு மல்டி கலர் பிரேஸ்லெட் எடுத்தேன், எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி. அதுக்குள்ளே அணுக்கு பசி வந்துருச்சு. அங்கே சாப்பிட்றதுக்கும் இருந்ததுங்க, பீட்சா இருந்தது, அப்புறம் சமோசா மாதிரி என்னமோ ஒரு பெருசாக ஒன்று வாங்கினா, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஃபுட்டு, அதனால அவள் வாங்கினா. அப்புறம் சிப்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக மீட்டுங்க, சிக்கன், போர்க்கு, பீஃப், இதெல்லாமே இங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். அங்கேருந்து எக்கு இருந்தது, எக்குலாம் நிறைய குவான்டிட்டி, 30 எக்கு 50 எக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க டுகெதர் நம்ம வாங்கிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன்லேருந்து மூவ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிஷ்ஷுங்க, சீ ஃபுட் செக்ஷன். இங்கே வந்து ஆக்டோபஸ் என்னென்னமோலாம் சீ ஃபுட் வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியல. பட் இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ் சீ ஃபுட் அண்ட் இஃப் யூ வாண்ட் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களாமா, அதை மாத்திரம் நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கடை ரொம்ப யூனிக்காக இருந்தது. இங்கேனா வந்து மிளகு ஜீரகம், அப்புறமா சோம்பு, மஞ்சள் பொடி, நம்மளோட இந்தியன் கொஞ்சம் அந்த கறி பொடி, எக்ஸாக்டாக நம்ம ஃப்ளேவர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்தது இந்த கடை, சிம்பிளாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அகர்பத்தி வந்து கேட்டேன், செம்ம குண்டு அகர்பத்தியாக இருந்து நல்லா இருக்குன்னு பார்த்தா, ஆனால் $12 சொன்னாங்க. அதனால் நான் வந்து எடுக்கல. பட் ஸ்மெல் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஒன்று ஏற்றி வச்சாலே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அது வந்து சஸ்டெயின் ஆகும், ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் பார்த்தீங்களா பூஷ்ணிக்காய், பார்த்தீங்களா என்ன குண்டு, இது ஃபுல் பூஷ்ணிக்காய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ ஐடியா பண்ணணும், இங்கே வந்து எடுத்து ஷேர் பண்ணி பூஷ்ணிக்காய் சாப்பிட்றதுக்கு. எனக்கு பூஷ்ணிக்காய் அல்வா ரொம்ப பிடிக்கும், ஃபுல்லாக எடுத்தால் கூட எனக்கு ஓகே தான். பட் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு டயலமாலேயே நான் வந்து எடுக்கல. ஸோ இது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஃபெரியாவுக்கு வந்துட்டேன் நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சு வச்சுருந்தாங்க, ஒரு 1 kg கிட்டக்க இருக்கும். அது வந்து ஒரு $6 $5 போட்டிருந்தாங்க. அப்புறம் உரிக்காத பூண்டு இருந்தது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தது, பீச் வேர் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்கார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வேணும், அதுவும் வச்சுருந்தாங்க. என் கண்ணு லாஸ்ட்டாக எங்கே போச்சுன்னா மாம்பழம், சரியான டேஸ்ட்டில் அந்த மாம்பழம் இருந்ததுங்க. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே நம்ம சென்னையில் மல்கோவா மாம்பழம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால் அது மட்டும் நான் வாங்கிட்டேன். கட் பண்ணி டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க, அவ்வளோ ஜூஸி, அவ்வளோ டேஸ்டி யம்மியான மேங்கோஸ். ஸோ என்னை இந்த ஃபெரியாவில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம ஊர் மாம்பழம் மாதிரியே பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரூட் செக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பி அகெயின் எல்லாமே இந்த மாதிரி தான், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, டிஃப்ரெண்ட்டானது அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவகாடோஸ் நிறைய இருந்தது, செம்ம ஆஃபரில் இருந்தது. ஸோ இந்த ரேம்ப் வழியாக நம்ம என்ட்ரன்ஸ் ஆனது ஒரு வழி, இப்போ நம்ம எக்ஸிட் ஆக போகிறது வேறு வழி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாஷ்ரூம், நார்மல் பீப்புளுக்கும் இருந்தது, டிஃப்ரெண்ட் லேபிள் வாஷ்ரூமும் செப்பரேட்டாக இருந்தது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆக்கியபைடாக இருந்தது, அதனால் நாங்கள் போக முடியல. பட் வி ஹாவ் வாஷ்ரூம் செப்பரேட்டாக வீல் சேர் யூசர்ஸ்க்காக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸிட்டுங்க. நம்ம என்ட்ரன்ஸ் பண்ண வழி இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். இப்படி நம்ம வந்து லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டு வெளியில் வரோம். இங்கேயும் ரேம்ப் இருக்குது, ரேம்ப் அண்ட் செப்பரேட் பாத்வே ஃபார் வீல் சேர் இருக்குது. ஸோ நம்ம அங்கே நேராக வெஜிடபிள்ஸ்லாம் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ். நம்ம கார் இங்கே தான் விட்டுட்டு இதுக்கு வழியாக போயிட்டு எக்ஸிட்டுக்கு வந்து நாங்கள் வேறு வழியாக வந்தோம். ஸோ மேலே ரேம்ப் போகுது இல்லையா, அது வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோஸ்டாரிக்கன் ஃபுட்டு தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, பார்க்கிங்க்கும் வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு ஃப்ளைட் எல்லாம் டேக் ஆஃப் லேண்டிங், ஏன்னா இங்கே தான் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். With this, the vlog comes to an end, friends. Thank you so much for watching the vlog and take care. See you all in my next video. Bye bye.